ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இந்த ராசி பலன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். எப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஜாதகம் கொடுப்பாங்க. நம்ம அது பார்க்கும்போது அந்த லக்னம் சரியா இருக்கா இல்லையான்னுட்டு நம்ம அந்த லக்னத்தை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அது சேஞ்ச் பண்றது அவர் கொடுத்திருக்கிற பர்த் டைம் வச்சு நம்ம பண்ணக்கூடாது. பாஸ்ட் ஈவெண்ட்ஸை சொல்லி அதுக்கு சரியா இருந்தால் மட்டும் நாம அந்த ஜாதகம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஜோதிடர்களுக்கு இந்த டைம் சேஞ்ச் பண்றது பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது அவரால் முடியாது. ஸோ அப்படி பண்ணி பாஸ்ட் இவெண்ட்ஸ் சொல்லி அதுக்கப்புறம் நாம அவரை நம்பலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது ராசி மேல, பெயர் மேல, நியூமராலஜி படி, டேரட் கார்டு என்னென்னமோ இருக்கு, புதுசா இருக்கு. அதெல்லாமே நம்பக்கூடாது. எப்படின்னா, வேதிக் அஸ்ட்ராலஜி, பாமிஸ்ட்ரி ரெண்டு விட்டா வேற விஷயத்துல, வேற ஜோதிடத்துல வேற என்னென்ன பద్ధதி இருக்கு, அங்க எல்லாமே இந்த ரிசர்ச் நடக்கல. ஸோ உங்க பாசிட்டிவ் சொல்லணும், லக்னம் சரியா இருக்கா இல்லையா பார்க்கணும். பரிகாரம் சொல்லும் போது புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல அந்த கிரந்தத்துல என்ன எழுதியிருக்கு, சிம்பிளான பரிகாரம். இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க எப்படி காஸ்ட்லியான பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, காஸ்ட்லியான ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டுக்குவாங்க இல்லையா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ காலசர்ப்ப தோஷம், இந்த பித்ரு தோஷம், இது எல்லாமே இந்த புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல இல்லை. ஸோ இது நீங்க மனசுல வச்சுக்கணும். ஜெம்ஸ்டோன் பத்தி கூட இல்லை. ஸோ இது எல்லாமே ஒரு பிசினஸ் ஆயிருக்கு. ஸோ உண்மையான ஜோதிடத்துல சிம்பிளான ரெமெடிஸ் இருக்கு. மந்திர ஜபம், தானம் மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாது, மாத்த முடியாது. வெறும் குட் ஆர் பேட் டைம், இது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் வேணும். ஸோ அனாலிசிஸ் பண்ணணும். ஷோடச வர்க்கம்னு சொல்லுவாங்க, டிவிஜனல் சார்ட்ஸ் சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்து, கைரேகையெல்லாம் பார்த்து, பிரச்சனை கோண்லி பார்த்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அவ்வளோ ப்ராசஸ் லென்த்தியா. இதுக்கு பேஷன்ஸ் வேணும். கஸ்டமருக்கும் பேஷன்ஸ் வேணும், சொல்றவருக்கும் பேஷன்ஸ் வேணும். எப்படின்னா, ஒரு நாளுக்கு ஒரு 5 ஜாதகம் கூட சொல்ல முடியாது. ஸோ அவ்வளவு டைம் எடுத்துக்கணும் இது. ஸோ அதனால பைரவி அஷ்டகை நீங்க கனெக்ட் பண்ணுங்க, உங்க ஜாதகம் பார்த்து ஸோ என்னென்ன இருக்குன்னு நாமே தெரிஞ்சுக்கலாம். ருச்சிக ராசி. இந்த ருச்சிக ராசியில பிறந்தவருக்கு 2026 பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் இருக்கு நாம பார்க்கலாம். ஸோ ருச்சிக ராசியில பிறந்தவருக்கு ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. அவருக்கு அதுக்கப்புறம் சந்திரன் அங்கே நீச்சன் ஆயிடுவான். ஸோ எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் எப்பவுமே இருக்கும். அது இல்லாம அவருக்கு பர்த் சார்ட்ல சந்திரன் சனியோட சேர்ந்து அதுக்கு விசயோகம்னு சொல்லுவாங்க. அது கூட மென்டலி அவர் ரொம்ப அவரை பாதிப்பு ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கும். ஆனா அதுல வெளியே வரலாம். மனசுக்கு சக்திசாலியான விஷயம் ஒண்ணும் இல்லை. நம்ம மனசு பண்ணா என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த ராசியில பிறந்தவருக்கு 3வது வீடு நம்ம பார்த்தா கண்டிப்பா அன்னெசரி ஜர்னிகள் இருக்கும். அன்னெசரி ஜர்னினா சும்மா உங்களுக்கு அங்க இங்க ஜர்னி பண்ணுவீங்க, அந்த டிராவல் பண்ணுவீங்க, ஒன்றும் லாபம் இருக்காது. கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சதுர்த்த பாவம் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு வெஹிக்கிள் வாங்குற யோகம், வீடு வாங்குற யோகம், ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் இருக்கு. வாங்குறதுன்னா அதுக்கு சரியான ஒரு வழி, ஒரு வே கிடைக்கும். உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். நீங்க அங்க மனசுல இருக்காது உங்களுக்கு, ஆனா அந்த சான்ஸ் அங்க அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரலாம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சதுர்த்த பாவத்தில் ராகு வீட்டுல நிறைய சண்டைகள், அப்படின்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்பா அம்மா கூட, இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவே, இல்லைன்னா குழந்தைகள் நடுவே பிரச்சனை கண்டிப்பா வரலாம். ஜாகிரதையா இருங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க கொஞ்சம் ஜாகிரதை இருந்து அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நெகட்டிவா பேசாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரத்துல அது சரியாயிடும் ஆட்டோமேட்டிக்கா. நாம அது என்னமோ பேசி நாம அதை அதிகமாக்குறது அவ்வளவு நல்லது கிடையாது. கொஞ்சம் கம்யூனிகேஷன் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆனா சதுர்த்த பாவம் கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கிள், ஏதாவது ஒரு கேட்ஜெட் கூட வரலாம் உங்க லைஃப்ல. பஞ்சம ஸ்தானத்தை பார்த்தா கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. எஜுகேஷன் ரிலேட்டட் ப்ரோக்ரஸ் இருக்கு. ஹையர் எஜுகேஷனுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யார் யார் புதுசாக இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்களோ, நிறைய மாதிரி இன்டர்வியூஸ் இருக்கும், எழுதுற எக்ஸாம்ஸ் இருக்கு. அது இல்லாம கம்யூனிகேஷன் மூலமா இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பீங்க, ஆன்லைன்ல அங்கே கூட சக்சஸ் இருக்கு. யார் யார் ஜாப் கரியர்ல மட்டும் பிரச்சனை கண்டிப்பா இருக்கு. தசம பாவத்தில் கேத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது
ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல பிரச்சனை, உங்க பாஸ்னால பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஜாப் சேஞ்ச் ஆகிற சான்சஸ், புதுசான ஜாப் எடுக்கிற சான்சஸ், இடமே சேஞ்ச் ஆகிற சான்சஸ், பொசிஷன் மாற சான்சஸ் அதிகமாகவே இந்த டைம் பீரியட்ல இந்த ருச்சிக ராசியில பிறந்தவருக்கு வந்து கண்டிப்பா இருக்கு. ஸோ இது கொஞ்சம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு சம்பந்தப்பட்ட யோகம் அதிகமாக இருக்கு. சுக்கிர கிரகம்னாலதான் கல்யாணம் நடக்கும். இந்த நாடி ஜோதிடம் படி சுக்கிரனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஆண்களோட ஜாதகத்துல. பெண்களோட ஜாதகத்துல குஜனுக்கு செவ்வாய்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இதை பத்தி ஜாகிரதை இருங்க. ஆனா ரொம்ப நல்ல சம்பந்தம் கிடைக்கும். சயின்டிபிக்கா மேட்சிங் பண்ணிக்கோங்க. வெறும் பொருத்தம் கிடையாது. பொருத்தம் ஸ்கோர் அதிகமா இருந்தாலும் கூட என்ன மாதிரி கேரண்டி இல்லை. ஆனா சயின்டிபிக்கா பாக்குறது வந்து சைக்கலாஜிக்கலா அந்த பர்சன் எப்படி இருக்கா ரொம்ப ஈஸியா சொல்ல முடியும் ஜாதகம் பார்த்தா. நீங்க நிறைய பேர் இங்க அவர் கூட பழகி இருக்கலாம். ஆனா அவரோட பர்சனாலிட்டி வந்து நமக்கு இந்த ஜாதகம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். உங்களுக்கு விட அதிகமாக ஒரு ஜோதிடருக்கு சைக்கலாஜிக்கலா அந்த பர்சன் பத்தி சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி சயின்டிஃபிக்கா மேட்ச் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாண யோகம், திருமண யோகம் நடந்துட்டு இருக்கு. வெஹிக்கிள் விஷயத்துல ஜாகிரதை இருங்க. நீங்க வீடு விட்டு வெளியே போடுறதுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்து சான்ஸ் அதிகமா இருக்கு. ஆனா அது எல்லாமே நீ மேனேஜபிள், எல்லாமே இண்டிகேஷன்ஸ். ஆனா இது எல்லாருக்குமே நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். ஆனா அது வந்து ஜாதகமும் உங்க பர்சனல் ஜாதகம் பார்த்துதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா இது இண்டிகேஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ பிஸ்னஸ்ல லாபம் அதிகமா இருக்கும். ஆனா புதுசான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நீங்க உங்களுக்கு வந்து சிவன் கோயிலுக்கு போறது ரொம்ப நல்லது. சுப்பிரமணியர் கோயிலுக்கு போறது ரொம்ப நல்லது. சிவனுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு மந்திரத்தை ரெகுலரா சொல்லுங்க. காயத்ரி மந்திரம் கூட நீங்க சொல்லலாம். ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து ருச்சிக ராசியில பிறந்தவருக்கு நன்றி.